ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். சந்திக்க வைத்த தேவனுக்கு கூட போல் நன்றி. பிரியமானவர்களே, தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த நாளில் மீண்டும் நல்ல ஆசீர்வாதத்துக்குரிய விண்ணப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னவென்று சொன்னால், கிளை சபைக்கு தேவையான எலக்ட்ரானிக் காரியங்கள் இருந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். இந்த நாளிலும் உங்களுக்கு மீண்டும் சொல்லுகிறேன். சொல்வதற்கு முன்பாக தேவ சமூகத்துக்குள்ளாக நேற்று தினத்தில் நான் சொல்லியிருந்தேன், வயலட் ஃபேன் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. 3 டியூப் லைட்டுன்னு சொல்லி மேலாகவே 5 டியூப் லைட்டாக வாங்கி கொடுத்தோம். கேஷாக கையில் மீதி பொருட்களாய் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கிறேன். பிரியமானவர்களே, தேவ சமூகத்துக்குள்ளாய் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று எதை கர்த்தருக்காக விதைக்கிறீர்களோ கர்த்தர் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில 30, 60, 100 பலன் கொடுக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறேன். திரும்பவும் நான் உங்களுக்கு இந்த விண்ணப்பத்தை முன்பாக நான் வைக்கிறேன். நாமும் மகிமைப்படட்டும். அநேக தேவைகள் உண்டு. அநேக தேவைகளுக்கு மத்தியில் இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமையானதை நாம் செய்யும்போது கர்த்தனுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வோம். இன்னும் பிரசங்க மேடை ஒன்று தேவைப்படுகிறது. டீப்பா அப்படிப்பட்ட ஒரு 50 மேஜை தேவைப்படுகிறது. இன்னும் வால் ஃபேன் ஒன்று தேவைப்படுகிறது. சீலிங் ஃபேன் 4 தேவைப்படுகிறது. அடுத்தது சேர்ஸ் 30 தேவைப்படுகிறது. டியூப் லைட் இன்னும் 10, 7 தேவைப்படுகிறது. புல்பீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேட்டு வைக்க வேண்டும், அழகா. அது ஒன்று தேவைப்படுகிறது. ஆம்பிள்ஃபயர் ஒன்று, மைக் 5, 12 இன்ச் ஸ்பீக்கர் 2, மைக் ஸ்டாண்டு 3 தேவைப்படுகிறது. பிரியமானவர்களை, இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க அவர் பெரியவராக இருக்கிறார். பதில் கொடுக்கவும் அவர் அற்புதமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கொடுத்த தரப்பட்ட ஆசீர்வாதம் வயலட்டு ஒப்பு கொடுத்து நான் சொல்லிக்கிறேன். நல்ல பிதாவே, பிரியமானவர்களை சௌக்கியமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து செபிக்க கொடுக்க இருதயம் உள்ளவர்கள் கொடுக்க பிரியம் உள்ளவர்கள் அக்கௌண்ட் நம்பர், ட்ரஸ்டுடைய அக்கௌண்ட் நம்பர், பர்சனல் அக்கௌண்ட் நம்பர், ஜிபே நம்பர், QR கோட் எல்லாம் முன்பாக வைக்கிறேன். தொடர்ந்து இதை தேவ சமூகத்துக்குள்ளாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாங்க. நாளிலும் ஆண்டவர் நமக்கு வாழ்கிற வார்த்தை என்ன? யோபின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 6வது வசனம். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. என் நீதியை, என் நியாயத்தை கெட்டியா பிடிச்சிருக்கிற. அநீதியா நடக்க மாட்டேன், நீதியா தான் நடக்க. என்னால முடிந்த அளவுக்கு நான் நீதி பாதையில தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி யோக சொல்றாரு. அதோட பிரசங்கத்தை மீண்டும் தொடங்கும் போது சொல்றாரு, எது எப்படி நடந்தாலும் சரி நான் நீதியா தான் நடப்பேன். ஹல்லேலூயா. அநீதியா நடக்க மாட்டேன். நான் அதை பிடிச்சுக்கிட்டேன். இந்த நீதியை நான் பிடிச்சுக்கிட்டேன், கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன். நான் அதை விட்டுட மாட்டேன். நன்கு தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவ சமூகத்துக்குள்ள நீதியை பின்பற்றுகிறவர்களே அநீதியாய் நடந்து கொள்கிறார்கள். காரணம் என்னன்னா, கனம் பொருந்திய மனுஷனா இருந்தும் அறிவில்லாமல் இருப்பது எனக்கு ஆகாத காரியம், எனக்கு பிடிக்காத காரியம் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அறிவில்லாமல் நடக்கிற ஒரு மனுஷன் என்ன காரியத்தை நடப்பான்? நீதியில நடப்பான், அநீதியில தான் நடப்பான். ஹல்லேலூயா. கனம் இருக்கிறது, மரியாதை இருக்கிறது, நல்ல பேர் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, இப்போ என்ன சொல்றது, எல்லா விதமான செல்வாக்கு எல்லாமே இருக்கிறது. தேவ பிள்ளையே, ஊர் உலகத்துல கனம் இருக்கிறது, மதிப்புக்குரிய மனுஷனா. ஆனா அறிவில்லாம நடக்கிறான்னு சொன்னா அவன் அநீதியிலே வாழ்கிறான், அநீதியாய் பின்பற்றுகிறான், அநீதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அநீதிக்கு நேரா நடக்கிறான். அதுதான் அர்த்தம். அததான் இங்க யோபு சொல்றாரு, நான் என் நீதியை கெட்டியா பிடித்திருக்கிறேன், அதை நான் என்ன பண்ண மாட்டேன், விட்டுட மாட்டேன். ஹல்லேலூயா. ஏன் விட்டுட மாட்டேன்னு சொல்றாருன்னா, என் அன்பு தேவ பிள்ளையே, நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது.
புரியுதா உங்களுக்கு இந்த வார்த்தை? நான் உயிரோடு இருக்கும் நாளளவும் நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். நம்மளை பார்த்து நம்ம அநியாயமா ஒரு காரியத்தை செய்யும் போது நம்மளை பார்த்து ஜனங்க கேட்பாங்க, மனசாட்சி இருக்குதாடா? உங்க இருதயம் உன்னை குத்தல? என்னடா மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறியாடா? வேலியே என்னது பயிறு மேயிற கதையா பேசுறியாடா, நடக்கிறியாடா? இப்படி பேசுவாங்க இல்லையா? மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா? மனசாட்சிக்கு பயந்து வாழ, கடவுளுக்கு பயந்து வாழ, மனசாட்சிக்கு பயந்து வாழ பேசுறது உண்டு தானே? சொல்றாரு, என்னுடைய இருதயம் ஒரு நாள் என்ன பண்ணாது, நிந்திக்காது, நான் உயிரோடு இருக்கிறனால. ஏன்னா மனசாட்சிக்கு மாத்திரம் அல்ல, இந்த மனசு இந்த இருதயத்தை ஜீவனை கொடுத்த என் நீதி உள்ள தேவனுக்கு முன்பாக நான் வாழறேன். உத்தமன் சன்மார்க்கன். அப்ப நம்முடைய இருதயமே நம்மை வகையை இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. குற்றமுள்ள நெஞ்சுதான் குரு 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 அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்கும். அடியில கணம் இருந்தா வழியில நமக்கு பயம். ஏன் அந்த பயம் வருது? நம்ம ஏதோ ஒரு அநீதியா நடக்கிறோம்ன்றதுதான். அப்ப அநீதி இல்லைன்னா போற வழியில நன்கு தேவ பிள்ளையே போற வழி குறுக்கலா கூட இருக்கலாம், நெருக்கமா கூட இருக்கலாம், செங்கடலா கூட இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது அதுல நல்லவன் பேதை கூட அதுல பரிசுத்தமாய் நடக்க ஆண்டவர் உதவி செய்வார். பேதையும் அதுல நடக்க முடியுமா? எதுல குறுகலான கர்த்தருடைய நாமம் மகிழ்ப்பட ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, இருதயத்துக்காவது பயந்து வாழுங்க, மனசாட்சிக்காவது பயந்து வாழுங்க. கடவுள் பார்க்கல நினைக்காது, ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆடுற ஆட்டம், பேசுற பேச்சு, நடக்க எல்லாமே ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். யோபாதான் சொல்றாங்க, உயிரோடு இருக்குனாலும் என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தாது, நிந்திக்காது அப்படிங்கிறான். நிந்திக்காது. ஏன்னா நான் நீதியை பிடிச்சிட்டு இருக்கேன், நீதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்பு. அதாவது கணம் இல்லாதவங்க கூட ஏதாவது செஞ்சுட்டு போனாக்கா ஊர் உலகம் சொல்றாங்க. கணம் பெற்றவனா இருந்து நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்தா ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கும். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவர்கள் ஆண்டவர் நன்றோடு வல்லமுள்ள கருத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து நன்றி. பெரிய காரியத்தை ஆண்டவரே நீதி யோபு எப்படி கெட்டியா பிடித்துக் கொண்டாரோ அப்படியே நாங்கள் பிடித்துக் கொண்டு ஆண்டவரே உண்மை மொத்தமாய் வாழ ஆண்டவரே உயிரோடு இருக்கு நாளும் இருதயம் எங்களை நிந்திக்காதபடி குற்ற உணர்வு வராதபடிக்கு நாங்கள் நீதி நியாயமாய் ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே உத்தமமாய் வாழ கர்த்தர் தடைகளை யாவற்றையும் உடைப்பீராக காட்டுகிறோம். ஆண்டவரே அந்த பொருள்களுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அநேக தேவைகள் உள்ள தேவைகளாக சந்திங்க, ஆசீர்வதியும் பெறப்படுத்துங்க. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே அப்பா பிறந்த நாள் திருமணம் கொண்டாடி ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதாகுமார பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொரு ஊழியர்களுக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஊழியர்களுக்கு ஜெபிக்கிறேன். சபை மக்களுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். சொன்னாலும் ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.